Bismillahirrahmanirrahim. La ikraha fid din. Qad tabayyana ar-rushdu minal ghayy, faman yakfur bit-taghut wa yu'min billah faqad istamsaka bil urwatil wuthqa la infisama laha wallahu samiun alim. மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இஸ்லாத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற செய்தி நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு அறிவிப்பிலே இருக்கின்றது, அன்சாரிகளினுடைய ஒரு கோத்திரம் பனு சாலிம் இப்னு அவுஃப். அந்த கோத்திரத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் ஹுசைனி, அவருடைய பேர். அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்க கிறிஸ்தவ மதத்திலே இருந்தார்கள். இவர் முஸ்லீமாக இருந்தார். ஸோ இந்த ஹுசைனி என்ன செஞ்சார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் ஒரு வாட்டி சொன்னார், நாயகமே எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் என்னுடைய பயல்களை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவங்க கிறிஸ்தவத்தை விட்டு வரமாட்டேங்கிறானுங்க, நான் அவங்கள கட்டாயப்படுத்தி நான் முஸ்லீம் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுசைனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொன்னார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கினான். இது இந்த ஆயத்தினுடைய பின்னணி. நேற்று ஒரு பின்னணி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பின்னணியும் இந்த ஆயத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஆயத்து இறங்கியது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான், வேணாம், அப்படியெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொரு ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவர்களினுடைய ஒரு வியாபார கூட்டம், அவங்க சிரியாவில் இருந்து வியாபாரத்துக்காக வேண்டி அவங்க கசகசா அது வாங்கிட்டு வந்தாங்க. கசகசா வியாபாரம் பண்ணுறதுக்காக வேண்டி வந்தாங்க. வந்த இடத்துல இந்த ஹுசைனியுடைய 2 பயல்களும் அவங்கக்கிட்ட போய் அவங்க கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துட்டானுங்க, கிறிஸ்தவர்களாக ஆயிட்டாங்க. இப்போ அந்த வியாபார கூட்டம் எப்போ வியாபாரத்தை முடிச்சுட்டு போனாங்களோ அப்போ இந்த 2 பயல்களும் அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. உடனே அவங்க அத்தா ஹுசைனி இருக்கிறாரு, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னார். இந்த மாதிரி இந்த பயலுக பண்ணிட்டாங்க, நாயகமே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவங்கள கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் அவங்கள கொண்டு வந்துடுறேன், அவங்கள என்னமாவது பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி கஷ்டம் கொடுத்து நான் முஸ்லீம் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அது மாதிரி கேட்டார். அவங்கள நான் முஸ்லீம் ஆக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க மறுபடியும் வரமாட்டாங்க, நம்ம ஊர் பக்கம் அடியே போயிடுவானுங்க. அப்புறம் நீங்கள் ஆள் அனுப்பி தான் அவங்கள போய் கூப்பிடணும், அதனால் வேணாம், நான் கட்டாயப்படுத்தி அவங்கள முஸ்லீம் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். அப்போ இந்த ஆயத்து இறங்கியது, லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கைய். மார்க்கத்தில் நிர்பந்தம் அப்படிங்கிறது இல்லை. கத் தபையன ருஷ்து மினல் கைய், வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எது ஹக்கு எது பாத்தில், எது சத்தியம் எது பொய், எது உண்மை எது பொய், எது ஹக்கு எது பாத்தில், இது எல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்படிங்கிறப்ப கட்டாயப்படுத்த தேவை. இந்த ஆயத்து அப்போத்தான் இறங்குச்சு. இதுவும் பின்னணியாக சொல்லப்படுகிறது. இது ஏற்கனவே சொன்னது, அது ஒரு பின்னணி. இந்த இந்த சம்பவமும் இந்த ஆயத்தினுடைய பின்னணியில், சபபுன் நுசூலில், ஷானுன் நுசூலில் இந்த ஒரு சம்பவமும் இடம்பெற்று இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமையுடைய பேர் அஸ்பஹ். அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அடிமை தானே, அதனால் இஸ்லாமை அவர்கிட்ட சொல்லுவாங்க, இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அவர் மறுத்துருவார், அவர் நான்லாம் முஸ்லீம் ஆக மாட்டேன் அப்படின்னு மறுத்துருவார். அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சரிப்பா, உன் விருப்பம், இஸ்லாத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, யாரையும் கட்டாயப்படுத்துறது தடுக்கப்பட்டு இருக்கிறது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் உன்னைய கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் தாவத்து கொடுக்கணும். ஹிதாயத்து நம்ம கையிலையா இருக்குது?
நபிமார்களுடைய கையிலேயே ஹிதாயத்து கிடையாது. நம்ம கையில் எங்கே இருக்கும் ஹிதாயத்து? ஹிதாயத்து நம்மளுடைய கையில் இல்லை, ஹிதாயத் அல்லாஹுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான், நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. ஸோ அவர் தாவத் கொடுத்தார், தன்னுடைய அடிமைங்கிறதுனால இஸ்லாத்தின் பக்கம் தாவத் கொடுத்தார். அவர் ஏற்றுக்க தயார் இல்லை. அப்போ உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். இதுவும் அறிவிப்புகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உலமாக்களினுடைய ஒரு பெரிய ஜமாத் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்துடைய விஷயத்தில், அதாவது வேதக்காரர்களுடைய விஷயத்தில் உண்டான ஆயத்து இது. வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாப் அவங்க விஷயத்தில் உண்டான ஆயத்து. அதாவது யார் தௌராத் இன்ஜீல்லாம் மாற்றப்படுவதற்கு முன்னால் அவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ, அதாவது தௌராத் இன்ஜீல்லாம் மாற்றிட்டானுங்க, எதுவும் இப்போல்லாம் அல்லாஹ் இறக்குன மாதிரி எல்லாம் தௌராத் இன்ஜீல்லாம் கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ வாட்டி மாற்றப்பட்டுருச்சு. தௌராத்து இன்ஜீல் பல வாட்டி மாற்றப்பட்டுருச்சு. இந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தௌராத் இன்ஜீல் மாற்றப்படுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை, அதாவது கிறிஸ்தவத்தை, மசீஹி மதஹப் அதாவது கிறிஸ்தவத்தை ஒருத்தவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார்களோ அதுக்கப்புறமேல கடைசி நபியை தான் ஈமான் கொள்ள வேண்டும். அவங்க ஈமான் கொள்ளாமல் அதே கிறிஸ்தவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க ஜிஸியா கொடுப்பதற்காக வேண்டி தயாராகிட்டாங்க. முஸ்லீம் நாடு, முஸ்லீம்களுடைய ஆட்சி, அவங்க டேக்ஸ் நாங்கள் கட்டி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது இது ஒரு ஜிஸியாங்கிறது ஒரு இஸ்லாமிய ஒரு சட்டம். இது அதாவது முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சிகள் நடக்கும்போது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஒரு வரி விதிக்கப்படும். அந்த வரிக்கு ஜிஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய ஆட்சி, நீ முஸ்லீம் ஆகுன்னு கட்டாயப்படுத்துறது இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை அப்படின்னு உலமாக்களுடைய ஒரு ஜமாத் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்களை திம்மி காஃபிர் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. இவங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள், மாற்று மத சகோதரர்கள், அவங்க டேக்ஸு கட்டி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் டேக்ஸு கட்டி தாராளமாக அவங்க இருக்கலாம். என்னங்க முஸ்லீம் ஆகலைங்கிறதுக்காக வேண்டியாங்க டேக்ஸு போடுவீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம எதுக்குங்க டேக்ஸு கட்டல? எதுக்கு டேக்ஸு கட்டல சொல்லுங்கள்? 1000 டேக்ஸு கட்டுறோம் இப்போல்லாம். அப்போல்லாம் அந்த மாதிரி டேக்ஸும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சவுதியில் ரொம்ப காலம் வரைக்கும் கிடையாது. இந்த சல்மான் பையன் வந்ததுக்கு அப்புறமேல அந்த சைத்தான் இப்போ அமெரிக்கா மாதிரி தொட்டதுக்கெல்லாம் டேக்ஸு போட்டு வச்சுருக்கிறான் சவுதியில். இல்லாக்காட்டினா டேக்ஸுங்கிற வார்த்தையே அங்கே கிடையாது. இந்த டேக்ஸு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும். இந்த டேக்ஸுக்கு அவங்களுக்கு என்ன, இந்த டேக்ஸுக்கு பின்னணியாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம் நாட்டில் பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய உயிர், பொருள், அவர்களுடைய மானம், மரியாதை, அவர்களுடைய எல்லா உடைமைகளுக்கும் அங்கே உள்ள ஆட்சி அதுக்கு பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த டேக்ஸ் அவங்க கட்டியிருக்கணும். ஜிஸியா அப்படிங்கிற டேக்ஸு கட்டியிருக்கணும். எதனாச்சும் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த கேஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா டேக்ஸ் ஹோல்டர் ஜிஸியா கட்டியிருக்கிறாரு, அதனால் அந்த கேஸ் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள். என்ன இப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ நமக்கு இந்தியாவில் போடுற டேக்ஸ் எல்லாம் என்னான்னு சொல்லி கணக்கில் சொல்கிறது. ஜிஎஸ்டிங்கிற பேரில் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும், மையத்தாவர வரைக்கும் டேக்ஸு கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் டேக்ஸு கட்டுறோம், தொட்டதுக்கெல்லாம் டேக்ஸு கட்டுறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால் இந்த ஜிஸியாங்கிறது ஒன்றும் ஒரு மனிதனின் மீது சுமத்தப்படக்கூடிய அநியாய வரியெல்லாம் கிடையாது. இது நியாயமான வரி. இவங்க போடுறது தான் அநியாய வரி, அக்கிரம வரி. இது அநியாய வரியெல்லாம் கிடையாது, இது நியாயமான வரி. அவங்களுக்கு பாதுகாப்பு, அதை வச்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை அது உறுதி செய்யும். அதுக்கு தான் இந்த ஜிஸியா அப்படிங்கிறது மார்க்கத்தில் விதிக்கப்பட்டு இருக்கிறது.
இது அவங்களுக்கு தெரியும். அதாவது திம்மி காஃபிர்களுக்கு, முஸ்லீம்களுடைய பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மாற்று சகோதரர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த டேக்ஸுடைய பின்னணியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. நம்ம கட்டுற டேக்ஸுக்கு பின்னணியில் நமக்கு என்ன கிடைக்கும் யாருக்கு தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. நம்ம கொடுக்குறத கொடுக்குறோம், அது எப்படி நமக்கு திரும்பி வருங்கிறதெல்லாம் அது தெரியாது. இதெல்லாம் பேசுனா நிறையா பேசுவோம், ஆனால் சுருக்கம் இதுதான், அது நமக்கு எப்படி திரும்பி வருங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் உலமாக்கள் அவங்க விஷயத்தில் இறங்கின ஆயத்து அப்படின்னு சொல்லி உலமாக்களுடைய ஒரு ஜமாத் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜிஹாதுடைய ஆயத்து இருக்குது, இந்த இந்த ஆயத்தை மன்சூக் செஞ்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க, கேன்சல் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா மனிதர்களுக்கும் சத்திய சன்மார்க்கத்தின் பக்கமாக தாவத்து கொடுப்பது அது அவசியமாக இருக்கிறது. முஸ்லிமானவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் தாவத்து கொடுக்கிறது அவசியமாக இருக்கிறது. அதாவது நமக்கு சொல்லப்பட்ட தாவத்துடைய லெஹஜா இதுதான், எல்லாருக்கும் தாவத்து கொடுக்கணும், மனிதராக பிறந்த எல்லா மக்களுக்கும் தாவத், அதுதான் அசலான தாவத்து. அதுதான் நம்ம முஸ்லீம்களுக்குள்ளார கொடுத்து கொள்ளக்கூடிய தாவத்து, இதுவும் தாவத்து தான். ஆனால் இது நமக்குள்ளார கொடுத்து கொள்ளக்கூடிய தாவத். ஆனால் அசல்ல குரானில் சொல்லப்பட்ட தாவத் அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான தாவத்து கிடையாது. முஸ்லிமானவர்கள், முஸ்லீம் அல்லாத மாற்று சகோதரர்கள் அவங்க எல்லாத்துக்கும் தாவத்து கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போது சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஹாதுடைய ஆயத்து இந்த ஆயத்தை மன்சூக் செஞ்சிருச்சு, கேன்சல் பண்ணி எல்லா மக்களுக்கும் சத்திய சன்மார்க்கத்தின் பக்கமாக தாவத்து கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. தாவத்து கொடுத்து அவர் மறுக்கிறார், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜிஸியாங்கிற அந்த டேக்ஸை கட்டவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அதனால் பல பிரச்சனைகள், பல விதமான சிக்கல்கள், பலவிதமான உள்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் மார்க்கம் என்ன சொல்லுது, அவங்களோட ஜிஹாது செய்ய அப்படி சொல்லு. அப்போ அந்த ஜிஹாதுடைய ஆயத்து இந்த லா இக்ராஹ ஃபித்தீனுங்கிற ஆயத்தை அது கேன்சல் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் இந்த மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. குரானில் இருக்குது ஒரு ஆயத்தில், சத்துது ஆவுன இலா கௌமி, அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுவான், வெகு சீக்கிரத்திலே ஒரு சமுதாயத்தின் பக்கமாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள், அவங்க பெரிய சண்டைக்காரர்களாக இருப்பார்கள், நீங்கள் அவங்களோட ஒன்று சண்டை போடுவீங்க, இல்லை அவங்க இஸ்லாத்தில் அவங்க வந்துடுவாங்க. இப்படி அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லும்போது, நபியே காஃபிர்கள், முனாஃபிக்குகள் அவங்களோட ஜிஹாத், இது எந்த காஃபிர் எந்த முனாஃபிக்குன்னு சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் உள்ளது. இந்த நிறையா பயலுக்கு இந்த ஜிஹாதை பற்றி பேசும்போது எல்லாமே இந்த பாருங்கள் குரானில் இப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லா காஃபிரையும் சொல்லலையா, அது எல்லா முனாஃபிக்கையும் சொல்லலை. அது யார் அவன் பெரிய விரோதியாக இருக்கிறான், பெரிய அவன் பிரச்சனையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனோடு தான் ஜிஹாது செய்ய சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஈமான்தாரிகளே நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குஃபார்களோடு ஜிஹாது செய்யுங்கள், நீங்கள் அவர்களோடு கடினமாக நடந்து கொள்ளு. இது எப்போ இறங்கின ஆயத்து அதை பார்க்கணும். இது எப்போ இறங்கின ஆயத்து அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் எல்லாமே விரோதிகளாக இருந்தாங்க, அந்த நேரத்தில் உண்டான ஆயத்து. இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டீங்க பாருங்கள், குரானில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை எல்லாம் போட்டுத்தள்ள சொல்லுது குரான். அப்படி சொல்லி பேசினா இது முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனம், அது மகா முட்டாள்தனம். எல்லாரையும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களாக எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதில் கட்டுப்படுவார்களா? அவங்கெல்லாம் கிடையாது. இது யாரை சொல்லப்பட்ட ஆயத்து அப்படின்னா, அப்போ விரோதிகள் இருந்தாங்க, அக்கம் பக்கத்தில் எல்லாம் போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. இப்போ அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து அல்லாஹ் தஆலா முத்தகீன்களோடு இருக்கிறான் அப்படி சொல்லி இந்த ஆயத்து இறங்கிச்சு. ஸோ இந்த ஆயத்து இந்த லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படிங்கிற ஆயத்தை இது கேன்சல் செஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இப்படி உலமாக்களுடைய ஒரு ஜமா சொல்கிறாங்க. சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது,
உங்களுடைய ரப்பு ஆச்சரியப்படுகிறான் சில மக்களை பார்த்து. அவர்கள் சங்கிலிகளை கொண்டு கட்டப்பட்டு சொர்க்கத்துக்கு அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அதாவது ஜிஹாது நடக்குது, அந்த ஜிஹாதில் பல பேர் கொல்லப்படுறாங்க, சில பேர் கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் கைது செய்யப்பட்டு அவங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவங்க கைதிகளை இழுத்து கொண்டு வரப்படுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை கபூல் செய்கிறார்கள். அவர்களுடைய அகமும் புறமும் அது நல்லதாக ஆகிவிடுகிறது. அவங்களுடைய தாஹிர் வ பாத்தின், வெளிரங்கம் உள்ரங்கம், அகமும் புறமும் சரியாகி விடுகிறது. அவங்க சொர்க்கத்துக்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி சொல்லி இப்படி ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சொன்னார், ஒரு மனிதரிடத்திலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, முஸ்லீம் ஆயிரு அப்படி சொன்னாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாயகமே என்னுடைய மனம் விரும்பவில்லை, எனக்கு அதுதான், யாரையும் கட்டாயப்படுத்துறதுலாம் இல்லை, ஆனால் தாவத்து கடமை, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அவங்க விருப்பம்தான். ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு மனிதரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுத்தாங்க முஸ்லீம் ஆகுது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நாயகமே என்னுடைய உள்ளத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உள்ளத்தில் விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, உன் விருப்பம்தான் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் சுலாசி ஹதீஸ், அதாவது அறிவிப்பாளரில் இருந்து பெருமானார் வரையிலும் பார்த்தீங்கன்னா 3 அறிவிப்பாளர்கள் தான், 3 அறிவிப்பாளர், நேரடியாக மூணாவது அறிவிப்பாளர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துடுவாங்க. இந்த ஹதீஸை கொண்டு நீங்கள் இப்படி விளங்கிக்காதீங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்தினாக அப்படின்னு சொல்லி விளங்கிக்காதீங்க. மாறாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீ கலிமாவை படிச்சுக்கோப்பா, நீ கலிமாவை ஓதிக்கோ, ஒரு நாள் வரும் அல்லாஹ் தாலா உன்னுடைய இதயத்தையும் அல்லாஹ் விசாலப்படுத்துவான், உனக்கும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான், உனக்கும் விளக்கத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பான், நல்ல எண்ணங்களை அல்லாஹ் கொடுப்பான், இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தாலா கொடுப்பான். அதனால் கலிமாவை நீ சொல்லு, அல்லாஹ் தாலா பிறகு உனக்கு அதை விளங்க வைப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னான், கட்டாயப்படுத்தலை. அவர் எனக்கு மனசு விரும்பலைங்க அப்படின்னு சொன்னார், சரி விரும்பலைன்னா போப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் தாவத்து கடமை, ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் அப்படிங்கிறது இல்லை. கத்தபையன ருஷ்டு மினல் கை, வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலும் தெளிவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, ஹக்கு எது, பாத்தில் எது, இது யாருக்கும் விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா உட்காந்து விளக்கமாக, அல்லாஹ் அதுக்கு தானே 6வது அறிவை கொடுத்துருக்கான், யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஹக்கு எது பாத்தில், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது விளங்கும். ஸோ அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத், யார் சைத்தானை நிராகரித்து, தாகூத்தை நிராகரித்து, சைத்தானை நிராகரித்து, வயூமின் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ, ஃபகதிஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா, அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவன் பற்றி பிடித்து கொண்டான் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதாவது விக்கிரக வணக்கத்தை விட்டுவிட்டு, சைத்தானிய பேச்சுக்களை விட்டுவிட்டு, அல்லாஹ் தாலாவினுடைய ஏகத்துவத்தை யார் மொழிந்தானோ, யார் இஸ்லாத்தின் படிக்கு அமல் செய்தானோ அவன் நேரான பாதையிலே இருக்கிறான். ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா, அருந்து போவாத உறுதியான கயிற்றை அவன் பற்றி பிடித்து கொண்டான் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் இந்த தாகூத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். அல்லாஹ் தாலா ஏன் தாகூத் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு, அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்தி.